ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். திருச்சபை நடவடிக்கைகள் என்கிற தலைப்பின் கீழாமல் இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தின் அடிப்படையில் சபையார் ஒழுக்கம், கேடாக நடந்த மனிதன் மீது ஒழுங்கு நடவடிக்கையை அவர்கள் எடுத்தார்கள். அதை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். விபச்சாரம் செய்த ஒரு மனிதனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் கட்டளையிட்டு எழுதினதை பார்க்கிறோம். பின்பு அவன் மனம் திரும்பிய பின்பு இப்பொழுது மன்னித்து அன்பை வெளிப்படுத்தி அன்பினால் முழு காட்டி ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆன்மீக சபையில் ஒழுக்கக்கேட்டை அப்படியே வைத்திருப்பதும் தவறு, தண்டித்தோரை மனம் திரும்பிய பின்பு அங்கீகரிக்காமல் இருப்பதும் தவறு. தண்டிப்பதனுடைய நோக்கம் மனம் திரும்ப வைப்பதே அன்றி பழி வாங்குகிறதற்காக அல்ல என்பதை சபை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சபையின் நடவடிக்கையினுடைய அணுகுமுறை பின்வருமாறு அது அமைகிறதாக இருக்கிறது. முதல் படி என்ன அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு பிரசங்கத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 18வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்து அருமையாக ஒரு சபையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று சொல்லி தனியாக போய் ஆலோசனை சொல்லும்படியாக இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அவன் செவிகொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னோடு கூட்டி கொண்டு போ. அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நீ உன் செய்தது தப்பு தான்ப்பா, இவர் சொல்கிறது மாதிரி தான் என்று சொல்லி 2-3 சாட்சிகளுடைய வாக்கை வைத்து அந்த காரியங்களை உணர்த்தும் பொழுது கூட்டிக் கொண்டு அந்த 2 கூட்டிக் கொண்டு போகும்போது அவன் செவி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுக்காது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அஞ்ஞானியைப் போலவும், அதாவது ஞானி அஞ்ஞானி, ஞானம் இல்லாதவனைப் போலவும், அதாவது முட்டாள் பைத்தியக்காரன் சொல்கிறோமே, அப்படியும் ஆயக்காரனைப் போலவும் என்கிற வார்த்தை இயேசு ஏன் பயன்படுத்துகிறார்? அன்றைக்கு ரோமர்கள் இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டிருந்தபடியினாலே அவர்கள் சுமத்தின வரியை வசூலிப்பதற்கு அங்கே யூத ஜனங்களிலேயே அநேகரை அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு காசை லஞ்சமாக எடுத்துக்கொண்டு மற்றதை அங்கே ரோமர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் கொடுத்து வந்தார்கள். ஆகவே நம்முடைய ஜனங்களே நம்மளிடத்தில் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்லி ஆயக்காரர்களை மிகவும் மோசமான பாவிகளாக யூதர்கள் கருதினார்கள். ஆகவே தான் இயேசுவும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவன் தனியொருவனுக்கு செவி கொடுக்கலை, 2-3 பேரை கூட்டிட்டு போகிறதுக்கும் செவி கொடுக்கலை, சபைக்கு சொல்லி சபைக்கு சொன்னதுக்கும் அவன் செவி கொடுக்கலன்னா அவன் அஞ்ஞானியை போல ஆயக்காரனை போல அவன் இருப்பானாக என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது முதல் படியாக சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள், திருச்சபையினுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. 2வது படி என்ன? 2வது ஸ்டெப் என்ன? சில பாவங்களுக்கு மனம் திரும்பும்படி சபையின் ஐக்கியத்திலிருந்து விலக்கி வைக்கலாம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 2-13 வரை பார்க்கிறோம். ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை அவன் தவறான ஒரு பாலுணர்வுடன் அவன் அனுபவித்தான் என்று சொன்னால் அவனை சபையிலிருந்து நீங்கள் கட்டாயம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. அவனை தூக்கி உங்கள் ஐக்கியத்திலிருந்து வெளியே போடுங்க. அவனை சாத்தானுடைய கைகளில் ஒப்பு கொடுத்துருங்க. கொஞ்சோல புளிச்ச மாவு இருந்துச்சுன்னு சொன்னால் அது பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க பண்ணிவிடுமே. சபையில் இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படலைன்னு சொன்னால் திரும்ப இவர்களுக்கே ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க, நம்ம செய்தால் என்ன என்று சொல்லி அனைவரும் கெட்டு போகிறதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆகவே சபையின் ஐக்கியத்திலிருந்து அவர்களை விலக்கி வைத்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இன்றைக்கு அரசியல் வட்டாரங்களிலேயே வேலை செய்கிறவர்களை பார்க்கிறோம். அவர்கள் செய்கிற தவறின் நிமித்தமாக அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார்கள், முதலிலேயே டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறார்கள்.
செய்யப்படுகிறதில்லை. அதற்கு பின்பாக அங்கே அவர்களுக்கென்று அநேக அந்த என்கொயரிகளை வைத்து என்கொயரியில் அவர்கள் சரிவர காரியங்களை செய்து தங்களை நிரூபித்தால் அல்லது மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அவர்கள் திரும்பவும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுகிறார்கள். இல்லைன்னா டிஸ்மிஸ் ஆகி அவர்கள் தங்கள் வேலையை இழக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. சில கீழ்ப்படியாமைக்கு அவர்களோடு கூட களவாமல் புத்தி சொல்லிக்கொண்டு வரலாம் என்று சொல்லி இந்த ஐக்கியத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை அவர்களிடத்தில் ஃபெல்லோஷிப் வைக்காமல் அவர்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லலாம். அதாவது ரொம்பவும் அவர்களை வெறுத்து ஒதுக்காமல் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயரில் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட களவாதிருங்கள். அதாவது அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ அது ஒரு காரியங்களோ ஒரு விருந்துக்கோ அழைத்தான் என்று சொன்னால் அவனோடு கூட நீங்கள் ஃபெல்லோஷிப் வைக்க வேண்டாம். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஐக்கியத்திலிருந்து வெளியே தூக்கி போட்ட பின்பாகவும் கூட அவர்களோடு கூட ஃபெல்லோஷிப் வைக்காமல் அவர்களை சகோதரராக பாவித்து அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். 2வது படியில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னு சொன்னவர் வேத புரட்டு செய்கிறவர்களாக இருந்தார். எச்சரிக்கை அளித்த பின்பாக சபையிலிருந்து அவர்களை விலக்கி வைக்கலாம் என்று சொல்லி தீத்துவுக்கு எழுதும் பொழுது அந்த 3வது அதிகாரத்தில் 10-11 தெளிவாக எழுதுகிறார். வேத புரட்டனாகிய ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலைத்தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே என்று சொல்லி அப்படி வேத புரட்டு செய்கிறவர்களுக்கு புத்தி சொன்ன பின்பு அவன் தன்னிலே தானே அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைய போகிறானேன்னு சொல்லி அவனை தள்ளி வச்சிருன்னு சொல்லி 2வது படியாக சில காரியங்களை கொடுக்கிறார். 3வது படியாக அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன, அதைத்தான் இந்த 5வது வசனத்திலிருந்து இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். மனம் திரும்பி வருவோரை மிகுந்த அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துக்கமுண்டாக்கினவன் உங்களுக்கும் எனக்கும் துக்கம் உண்டாக்கினான். அந்த 1 கொரிந்தியர் 5 சபையை விட்டு விலக்கப்பட்டு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். இப்போ வசனம் 6 அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஐக்கியத்திலிருந்து வெளியே தூக்கி போட்டிங்களே அந்த தண்டனையே போதும். அதிக துக்கத்தில் அமைந்து போகாதபடிக்கு மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். உங்கள் அன்பை காண்பிக்க வேண்டும் என்று 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களே என நான் பார்க்கும்படிக்கு தான் எழுதினேன். அதனால் அருமையாக நீங்கள் சபையில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறீங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ நானும் அவனுக்கு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் நான் அவனுக்கு மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 11 சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் என்று சொல்லி எழுதுகிறார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவன் கொஞ்சம் ஆட்டை கடிப்பான், அதுக்கப்புறம் மாட்டை கடிப்பான், அப்படியே கொஞ்சம் மனுஷனை கடித்து விடக்கூடியவனாக இருப்பான். அவன் தொடர்ந்து ஒரு பாவத்தில் நம்மை விளைத்தள்ளுகிறதற்கு அயராமல் நம்மோடு கூட போராடுகிற ஒரு சத்ரு தான். ஆகவே அவர்கள் மனம் திரும்பிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களை மீண்டுமாக ஐக்கியத்தில் மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் மன்னிச்சா போதும், நானும் அவர்களை மன்னிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய அந்த சன்னிதானத்தில் அவருடைய பார்வையில் நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 12 துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. அங்கே தீத்துவை காணாததுனால என் ஆவிக்கு அமைதல் இல்லாது இருந்தது என்று சொல்லுகிறார். தீத்துவின் இடத்துல நிருபங்களை கொடுத்து அனுப்புகிற வேளையில் அவர் என்ன பதிலை கொண்டு வருவார் என்று சொல்லி ஏக்கத்தில் இருக்கும்போது பதில் கிடைக்காமல் இருந்தால் நான் பதறிப்போய் இருக்கிறேன், என் ஆவியில் ஒரு அமைதல் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் அநேக நம் முகமுகமாய் பேசுகிற அநேக வீடியோ கால் எல்லாம் இருக்குது. உடனே செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகிறதற்கு நாம் எல்லா வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம். அந்த நாட்களில் போனவர்கள் திரும்பி வந்தாதான் அந்த பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காரியத்தின் மத்தியில் தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஒவ்வொரு விசுவாசிகளின் மேலேயும் இப்படிப்பட்ட சபையில் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் பேரில் எவ்வளோ அன்புள்ளவர்களாக இருக்கிறோமோ அதே போல் அவர்களை பழி வாங்குகிறதற்கு அல்ல. ஐக்கியத்திலிருந்து வெளியே தூக்கி போட்டிங்கன்னா அவர்கள் மனம் திரும்பின பின்பாக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள்
மன்னிச்சா உங்களை விட நான் உங்களுக்கு போதித்த உங்கள் தகப்பனைப் போல இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனாகிய நான் மன்னித்து விடுவேன். கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்தில் அவருடைய பார்வையில் நான் மன்னித்து விடுவேன். அவரே அதற்கு சாட்சியாக இருப்பார்ப்பா, நீங்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அத்தனையாக சபையின் ஒழுங்கு நடவடிக்கைகளை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கும் நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளாக சபை பக்தி விருத்தி அடைந்து ஒரு கற்புள்ள கன்னிகையாக அந்த மணவாளன் வெளிப்படுகிற பொழுது அது ஒரு பரிசுத்த கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக அவருக்கு கொடுக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே வேதத்திற்கு கீழ்ப்படிந்து ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்து நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.